ஹாய், ஐம் டாக்டர் ஆனந்தரூபன். இது எனக்கு தெரிஞ்ச மணி சேவிங்ஸ், மணி ஹேக் மெத்தட்ஸ். நம்பர் 1, மணி விஷயத்தில் நீங்கள் நிறைய ஏர்ன் பண்ணணுன்னா யூ ஹாவ் டு இன்வெஸ்ட் இன் யுவர் ஸ்கில் செட். நம்ம ஸ்கில் செட்டை வளர்த்துக்கும் போது அதுக்கு ரிலேட்டடாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வில் பிரிங் யூ மணி. ரெண்டாவது விஷயம், ஃபஸ்ட்டு 1 lakh சேவ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். நீங்கள் அதை சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே அந்த சேவிங் ஹேபிட் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்கல்கேட் ஆகும். அதை வச்சு நம்ம ஃபர்தராக சேவிங்ஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியும். மூணாவது, எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். நம்ம எமர்ஜென்சி ஃபண்டு எல்லாத்துக்குமே ஃபவுண்டேஷன். அதனால் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுறீங்களோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ, ஆனால் ஒரு 6 monthsக்கான ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பெஸ்ட்டு சேவிங் ஹேக் என்னென்னா, நம்மளோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, நம்மளோட எக்ஸ்பென்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கவனித்தாலே அதை நம்ம சரியான வழியில் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளை மற்றவங்களோடையும் நம்ம கூட இருக்கவங்களோடையும் நம்மளை சுற்றி இருக்கவங்களோடையும் கம்பேர் பண்ணிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து, மணி இஸ் நாட் யுவர் ஐடென்டிட்டி. அது ரொம்ப நீங்கள் கவனமாக வச்சுக்கணும். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிட்டாலே நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதை வச்சுக்கிட்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு இந்த 2 விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணக்கூடாது. நம்மளோட மணி நம்மளோட ஐடென்டிட்டி கிடையவே கிடையாது. இன்னெல்லாம் ஒரு விஷயம் என்னென்னா, யாருமே இதெல்லாம் நம்மக்கிட்ட சொல்லித்தரவே போகிறது கிடையாது. நான் பிஹெச்டியே பண்ணியிருந்தாலும் மணி, ஃபினான்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்க நாலேஜின்றது ரொம்ப ரொம்ப கம்மி தான். நானே இப்போ தான் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதனால் உங்களுக்கு ஏதோ ஒன்று வேணும் அப்படின்னா நீங்கள் தான் அதை தேடி போகணும். எல்லா நாலேஜுமே இருக்குது, எல்லா ஸ்கில் செட்ஸுமே இருக்குது. உங்களுக்கு எது வேணுங்கிறத சூஸ் பண்ணி அது பின்னாடி போங்க. கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ண முடியும். யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் ட்ரை பண்ணியும் பாருங்கள்.